எங்கள் தயவால் தான் அந்த ஆட்சி அமைந்திருக்குதுன்னு சொன்னா கூட உனக்கு பொத்துக்கிட்டு வருதுன்னா அவ்வளவு ரோஷம் இருந்தா அவளை ரிசைன் பண்ண சொல்லிட்டு இடத்துல நிக்க வைக்க சொல்லி. தேடி பார்த்தா தெரியல, வாயை திறந்த கொஞ்ச நேரத்துல குளத்துறை காணாம பிரச்சனை பெருசா வாயை திறக்க வேண்டியது தானே. நீங்க தானே வாய் திறக்க சொன்னீங்க. உங்களுக்கு பெரும்பான்மை கிடைக்காம நீங்க குதிரை பேரம் நடத்தி திமுகவின் பிச்சையில் ஆட்சி நடத்துகிறீர்கள். பிச்சைன்றதெல்லாம் சொல்லாதீங்க, யாரையும் சொல்லக்கூடாது. அப்படி ஏன் சொல்லக்கூடாது? நீங்க யாரு பிச்சை போடுறதுக்கு? அப்ப அவர் யார் எங்களை சொல்றதுக்கு? இந்த நக்கல் நையாண்டி இந்த பாக்குறது இதெல்லாம் வந்து இந்திய வரலாற்று 2 பேரும் தான் செய்வாங்க, விஜய் இன்னொன்னு. இல்ல அப்ப நீங்க மோடி மாதிரி அசைக்க முடியாத ஒரு விஜய்ன்னு சொல்ல வரீங்களா? இவர் மோடியும் அல்ல, இது குஜராத்தும் அல்ல, இவர் எதிர்ப்பது இத்து போன காங்கிரஸ் அல்ல. 2 வித்தியாசம். ஒரு போகல இத்து போன காங்கிரஸ். ஒரு நடிகை, விஜய்க்கு நெருக்கமான ஒரு நடிகை, உங்களுக்கு பிடிச்சது பிடிக்கல என்னமோ சட்டமன்றத்துல கேக் வச்சப்ப கூட கட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு போன சிஎம். நானா சொல்லணும், இப்போ அடுத்த பையன் நானே சொல்லணும், அதானே நான் சொல்ல மாட்டேன். சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் இன்போலி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் திமுக சிறுபான்மையினர் நல உரிமை பிரிவின் மாநில துணைத் தலைவர் திரு அலிமல் புகாரி அவர்கள். வணக்கம். வணக்கம். நேற்று சட்டமன்ற நிகழ்வுல பார்த்திருப்பீங்க, ஆளுநர் உரையின் மீது நன்றி தெரிவிக்கும் விவாதத்தின் முடிவில் முதலமைச்சர் விஜய் தன்னுடைய உரையை நிகழ்த்தினார். அவர் பேசிகிட்டே இருக்கும்போது திமுகவினர், திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்த்து கோஷம் போட்டாங்க. ஒரு சலசலப்பு, ஒரு கலேபுரம் அங்கே ஏற்பட்டது. முடிக்கும்போது ஒரு ஆக்ஷனோட முடிச்சாரு. இந்த சட்டமன்ற உரையை எப்படி பார்க்குறீங்க? இந்திய சுதந்திரத்திற்கு பின்னால் ஒரு பெரும் பாரம்பரியம் மிக்க தமிழ்நாட்டு சட்டமன்ற வரலாற்றில் முதலமைச்சர்கள் நிகழ்த்திய உரையில் ஒரு வரலாற்று அசிங்கமாக இந்த உரையை பார்க்கிறேன். ஏன் அசிங்கம் அது? இதுவரை தனக்கு முந்தைய எத்தனையோ முதலமைச்சர்கள், அண்ணா பேரறிஞர் அண்ணா தோற்று போனார், அவரையும் கேலி செய்தார்கள். ஆனால் அவர் மீண்டும் எழுந்து வந்து பிறகு ஆட்சியை பிடித்தார். அதுக்கப்புறம் தான் ஆட்சிக்கே வந்தார், அவரை கேலி செய்தார்கள். ஆனால் அது எதுவும் சட்டமன்ற வளாகத்திற்குள் நின்று கொண்டு தோற்றுவிட்ட ஒரு தலைவரை தேடி பார்த்த உங்க அப்பாவை காணோம், இப்படி இந்த மாதிரி செய்கைகளை செய்த ஒருத்தரை சொல்லுங்க, அப்போ நான் சொல்றேன் ஏன் நிலைப்பாடை கூட மாத்திக்கலாம். இல்லை, ஓரளவுக்கு ட்ரெண்ட் மாறுது, ஜென்ரேஷன் மாறுது. அப்போ பார்லிமெண்ட்ரி அன்பார்லிமெண்ட்ரி அப்படிங்கிறத வந்து நீங்கள் டிஃபைன் பண்ணி மாற்றிருக்கணும்ல. ஏன்னா ட்ரெண்ட் மாறுது, ஜென்ரேஷன் மாறுது இல்லை. இன்னும் உட்காந்துருந்தாருன்னு ஒருத்தர் மூஞ்சி காட்டினார்ல, அப்போ அதை அலோவ் பண்ண வேண்டியது தானே. அது பாடி ஷேமிங் இல்லை. அது அப்போ இது என்னது பாடி ஷேமிங்னா? சரி சரி ஒத்துக்கிறேன். அவர் யாரை பேசினார் உங்களுக்கு தெரியுமா? அது கரெக்டாக சொல்லுங்கள். அவர் என்ன பேசினார்னா தெரியுமா? அவர் தான் பக்கத்தில் இருந்தவர்கிட்ட ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருந்தார், என்னன்னே உறுதியாக தெரியும். சட்டமன்றத்தில் அப்படி செய்யக்கூடாது இல்லை. இப்படி செய்யலாம், இப்படி செய்யலாம், இப்படி செய்யலாம், அதெல்லாம் செய்யலாம். இல்லை நீங்களே சொல்லிடுங்க, செய்யலாம்னா நான் விட்டுறேன். அதை சபாநாயகர் அனுமதிக்கிறாரு. சபாநாயகர் அனுமதிக்கிறார். அதனால தான் சேர்த்து சொல்றேன், சட்டமன்ற வரலாற்று ஒரு அசிங்கம். அவரையும் சேர்த்து தான். இல்ல அப்ப அவரு முதலமைச்சர் நேத்து ஆதவ அர்ஜுனா பேசுறாரு, ஆதாரம் எல்லாம் பேசாதீங்கன்னு 5 முறை ஆதவ அர்ஜுனாவும் நிறுத்துறாரு. எதிர்கட்சி தலைவர் கரெக்டா தான் பேசினார். அது குதிரை பேரம் என்பதில் மாற்று கருத்தே இல்லை. ஏன்னா இதெல்லாம் சுப்ரீம் கோர்ட்ல செட்டில் ஆன மேட்டர்ஸ். Resignation cannot be used as a tool to evade anti-defection. ஏன்னா ஆளுங்கட்சியில் சேர்வதற்கு நீங்க ரிசைன் பண்ணிட்டு போறது ஒரு டூலா யூஸ் பண்ணிட்டா ஆன்டி டிஃபெக்ஷன்லா வராது அப்படின்னு நீங்க யூஸ் பண்ணக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் சொன்ன தீர்ப்பு அது. குதிரை பேரம். ஆன்டி டிஃபெக்ஷன் எதுக்காக நடக்கும்? குதிரை பேரம். அதை போய் ஒரு எதிர்கட்சி தலைவர் பேசும்போது ஆதாரம் எல்லாம் பேசாதீங்க நிறுத்துறாரு சபாநாயகர். சோஃபா மாடல், குதிரை பேரம், கழுத பேரம்லாம் பேசாதீங்க. இது முதல் சபாநாயகருக்கு அழகில்லை. அவருக்கு வாயில அந்த வார்த்தை வரக்கூடாது. ஒருத்தர் பேசுறது பண்ணுவோம், நீங்க இதை பேசலாம் பேசக்கூடாது, இதுதான் நீங்க பேசணும். குதிரை பேரம் கழுத பேரம்னு பேசாதீங்க அப்படிங்கிறாரு. சோஃபா மாடல், இதெல்லாம் ஆதாரம் எல்லாம் பேசாதீங்க. இதையெல்லாம் பேச தெரிந்த இவருக்கு பார்ட்டி ஃபண்ட் என்று ஒரு கட்சியை இழிவுபடுத்தக்கூடிய வகையிலே பேசுகிறாரு, அதை தடுக்கணும்னு தோணலையா? ஆதாரம் இல்லாமல் முதலமைச்சர் பேசுகிறாரு, அதை தடுக்கணும்னு தோணலையா? அதை பார்ட்டி ஃபண்ட்னு ஒண்ணு நடந்துட்டு இருந்துச்சு, அதை நாங்க தடுத்து இருக்கிறோம். யாருடைய பார்ட்டி? அதுதான் ஆதாரம். அங்கிருந்து ஆதாரம் வருது, அங்கிருந்து தானே ஆதாரம் வருது. சார் நீங்க தான் இந்த வீட்டுல இருந்து எந்திச்சு வெளியே போனீங்க, நீங்க தான் இந்த வீட்டுல இருந்து எந்திச்சு வெளியே போனீங்க. இந்த திருட்டு பசங்க வந்துட்டு போனா ஏதாவது எடுத்துட்டு போயிடறானுங்க அப்படின்னா அது யாரை குறிக்கும்? உங்களுக்கு கோவம் வராதா? நீங்க நேர்மையானவர், உங்களுக்கு கோவம் வரதானே செய்யும். பார்ட்டி ஃபண்ட் சொன்னா ஏன் துடிக்கிறீங்கன்னா முந்தைய ஆட்சியில் இருந்ததே திமுக தானே. உனக்கு தைரியம் இருந்தா இப்ப திமுகன்னு சொல்லிப்பாரு, நான் யாருன்னு காட்டுறேங்கிறாரு. நீ சொல்லிப்பாரு அப்படிங்கிறாரு. அதான் பதறீங்க, நடுங்குறீங்க.
உங்களுக்கு கோவம் வரும் சார். அப்ப அதை நான் பதற நடுங்கன்னு சொல்லவா? இந்த வீட்டுக்குள்ள இருந்து இப்பதான் நீங்க மட்டும் தான் வெளியே வர்றீங்க. என்னடா வச்சிருந்த 1000 ரூபா காணும், அந்த திருட்டு பசங்க தாங்க முடியலன்னு உங்களுக்கு கோவம் வராது? அப்ப அதுவே பதறது நடுங்கன்னு நான் எடுத்துக்கவா? இல்ல நீங்க திருடு நேர்மையானவரா போச்சா இருக்கணும். இல்லையான்றது ஒரு விஷயம் இல்ல. அதை ஆய்வு பண்ணிட்டு முடிவு பண்ணிட்டு சொல்லுங்க. ஆதாரத்தோட சொல்லணும். அதை ஆய்வு பண்ணிட்டு முடிவோட ஆதாரத்தோட சொல்லணும். அரெஸ்ட் பண்ணிட்டு தண்டனையை கொண்டு பெற்றுக்கிடக்கூடிய நேரத்துல சொல்லணும். குறைந்தபட்சம் வழக்க பதிவு செஞ்சுட்டாவது சொல்லணும். இவ்வளோ யோக்கியம் வந்தேன், உன் பின்னாலதானே உட்காந்துருக்காரு ஒருத்தர், என் பேண்ட்டை கழட்டினாரு, எனக்கு போதை பொருள் கொடுத்தாரு, அது கொடுத்த ஒரு டீம் கொடுத்துச்சு, அதுக்கு இவர் தான் ஃபுல் சப்போர்ட், என்ன மிரட்டினாரு, ஓடிருன்னு சொன்னாரு. என்ன வழக்கு இருக்குது, சுமத்தப்பட்ட வழக்கை பின்னால வச்சுக்கிட்டு வெக்கமெல்லாம் பேசிட்டு இருக்கிறீங்க. நீங்க யாரை பார்த்து பேசிட்டு இருக்கீங்க? ஆதாரம் இல்லாத விஷயங்களை பேசிட்டு இருக்கிறீங்க. எனவே தான் சொல்கிறேன், சுதந்திர இந்தியாவில் தமிழக சட்டமன்றம் என்பது பெரும் வரலாறு படைத்த ஒரு தொன்மையான சட்டமன்ற வரலாறு. இதில் பார்லிமெண்ட்ரி அன்பார்லிமெண்ட்ரி என்று டிஃபைன் செய்யப்பட்ட விஷயங்கள் இருக்கு. வேணும்னால் ஆளுங்கட்சியில் இருக்கக்கூடிய ராஜ்மோகனுக்கு தெரியாம இருக்கலாம் எது பார்லிமெண்ட்ரி, எது அவை குறிப்பில் வரும், எது அவை குறிப்பில் வராதுன்னு. காமெடி பார்த்தீங்கல்ல, யாரோ ஒருத்தர் ஏன்னு கத்துனாங்களாம். சபாநாயகர் அவர்களே அந்த ஏன்னு கத்துனது அவை குறிப்பில் வராதுங்கன்ட்டாரு. எப்படிங்க வரும்? சபாநாயகர் ஒருத்தரை பேச அலோவ் பண்ணி மைக் ஆன் ஆகுதுல, அவங்க பேசுவதில் தான் பார்லிமெண்ட்ரி அன்பார்லிமெண்ட்ரி. புதியவர்கள் கத்துக்கிறாங்க, அப்படி கூட எடுத்துக்கலாம்ல. நீங்க கத்துக்கிறது நாங்க தான் கிடைச்சோமா சார்? இது வந்து போலீஸ் யாருக்குமே ஒரு வாய்ப்பு கிடைக்கணும்ல சார். இருக்கு. அதை நீங்க ஏத்துக்கிறீங்களா? அந்த கருத்தை ஏத்துக்கிறீங்களா? தப்பு நீங்க சொல்றது. ஒட்டுமொத்தமாக மாநிலத்தை ஆளக்கூடிய வாய்ப்பு என்பது வேறு. நீங்க முதலா ஒரு சட்டமன்றத்துக்குள் நுழைந்து பிறகு ஒரு 20-30 உறுப்பினர்களை கொண்டு பிறகு ஒரு எதிர்க்கட்சியாக வந்து பிறகு நீங்கள் ஒரு ஆளுங்கட்சியாக வந்தால்தான் அது சிறப்பு. நீங்க கத்துக்கிற வரைக்கும் நாங்க சஃபர் ஆக முடியாது சார். அது மக்கள் முடிவு எடுத்திருக்காங்கல்ல. என்ன முடிவு எடுத்திருக்காங்க? பெரும்பான்மை கொடுத்துட்டாங்களா? நீங்க கத்துக்கிற வரைக்கும் நாங்க சஃபர் ஆக முடியாது சார். உங்களுக்கு பெரும்பான்மை கிடைக்காம நீங்க குதிரை பேரம் நடத்தி திமுகவின் பிச்சையில் ஆட்சி நடத்துகிறீர்கள். பிச்சைன்றதெல்லாம் சொல்லாதீங்க. யாரையும் சொல்லக்கூடாது. அப்படி ஏன் சொல்லக்கூடாது? நீங்க யார் பிச்சை போடுறதுக்கு? அப்ப அவர் யார் எங்களை சொல்றதுக்கு? எங்க கூட்டணியில் நின்று எங்கள் தலைமையில் நடந்த தேர்தலில் வெற்றி பெற்று எங்கள் அறிவாலயத்திற்கு வந்து எங்கள் தலைவர் முன்னால் அமர்ந்து நாங்கள் ஒதுக்கிய சீட்டுகளில் நின்று எங்கள் இளம் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் ஏணியை எடுத்து காட்டியும் என் வெற்றியை விட வன்னியரசனுடைய வெற்றி தான் எனக்கு முக்கியம் என்றெல்லாம் பிரச்சாரம் செய்து எங்கள் ஓட்டையும் சேர்த்து எங்கள் தலைமையில் எங்கள் தலைவரை முதல்வர் வேட்பாளராக அந்த கோவம் உங்களுக்கு இருக்கலாம் சார். அந்த கட்சியின் முடிவு அது. அந்த கோவம் எனக்கு இருக்கலாம்னு ஒரு பிரிவிலேஜ் கொடுக்குறீங்க பாத்தீங்களா? ரொம்ப மகிழ்ச்சி. அந்த கோவத்தை குறைந்தபட்ச நாகரிகத்தோடு வெளிப்படுத்தி எங்கள் தயவால் தான் அந்த ஆட்சி அமைந்திருக்குதுன்னு சொன்னா கூட உனக்கு பொத்துக்கிட்டு வருதுன்னா, அவ்வளவு ரோஷம் இருந்தா அவளை ரிசைன் பண்ண சொல்லிட்டு இடத்துல நிக்க வைக்க சொல்லி, தேடி பார்த்தா தெரியல வாயை திறந்த கொஞ்ச நேரத்துல குளத்துறை காணாம பிரச்சனை பெருசா வாயை திறக்க வேண்டியது தானே. நீங்க தானே வாயை திறக்க சொன்னீங்க. நீ இன்னும் அப்ப இது எப்படி இருக்குன்னா, நாங்க வாயை திறக்க சொன்னோம், அவர் ஊமை என்பதாலா? இல்ல ஊமைன்னு கூட சொல்லாதீங்க. இல்ல அவர் பேச தெரியாதவர் என்பதனாலா, அல்லது பேச இயலாதவர் என்பதனாலா, வாய் பேச இயலாதவர் என்பதனாலா? சொல்லுங்க. அவர் வாய் பேச இயலாதவர் என்பதனாலா? இது பாத்தீங்களா, இப்ப கூட இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எனக்கு சொல்றீங்க. ஒரு மனுஷன் சட்டமன்றத்தில் நின்று இப்படிங்கிறா அதுக்கெல்லாம் யாரும் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க. சரி தொலை, இது அந்த ப்ரிவிலேஜ் எப்பவுமே திமுக கிடையாது. அவங்களுக்கு எல்லா ப்ரிவிலேஜும் உண்டு. சரி, அகைன் கமிங் டு தி பாயிண்ட். தவறானது, நான் அதை திருத்திக் கொள்கிறேன். ஒரு வாய் பேச இயலாதவர், சரியா? அவர் வாய் பேச இயலாதவர் என்பதனால இல்ல, எதுவும் ஃபெவிகால் எதுவும் சாப்பிட்டுட்டாரு, அதனால அந்த உதடு ஒட்டிக்கிச்சு இப்படி அப்படின்னு திறக்க சொல்றாங்க. அதுக்காகவா? டெக்னிக்கலா என்ன சார் வாய் திறங்கன்னா? சரி, நீங்க பேசுங்கன்னு சொன்னீங்க, அவர் பேச சொல்லல, அட்ரஸ் பண்ண சொன்னோம். ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்கு. நீ சொல்றது எப்படி இருக்குன்னா, ஒரு குழந்தைக்கு பேச்சே வரலையா? பாத்தீங்களா? அதான் ஒரு குழந்தைக்கு பேச்சே வரலையா, பேசுப்பா 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 என்னென்னோ பயிற்சி கொடுத்தாங்களாம், பெரிய தெரபிலாம் கொடுத்தாங்களாம். எப்படி நாளைக்கு பேசிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்களாம். குழந்தை பேசிடுவாங்க. பேசுறதுக்கு ஒரு தாய் எவ்வளோ கஷ்டப்பட்டு, அந்த தாய் அவ்வளோ கஷ்டப்பட்டு முதல்ல வாயை திறக்கணும்னு ஆர்வமா இருந்துச்சான். அது ரீல்ல ஒன்று பார்த்தேன். ஆமா, அப்ப என்ன சொல்லிச்சான்? நீ எப்பமா தாலி அறுப்புன்னு கேட்டுச்சான் திறந்தவொடனே. அந்த மாதிரி இருக்குது. உங்களை பேச சொல்றது எதுக்கா சார்? வாய் நான் தெளிவாக கேட்குறேன் பாருங்க. நீங்க ஃபெவிகால் போட்டு உங்க வாய் ஒட்டிருச்சு, அதனால ஆன்னு திறங்கன்னு சொல்ல வரல. வாய் திறக்கிறதுக்குன்னு டெக்னிக்கல் மீனிங் இருக்குல்ல. வாய் திறங்கன்னா, வாய் திறந்து சூலூரில் நடந்த கற்பழிப்பு அண்ட் கொலைக்கு என்ன தீர்வு சொல்லுங்கள். அதான் உங்களோட வாய் திறந்து கேட்க. அதெல்லாம் போன மாசமா நடக்குது, இந்த மாசம் புதுசாவா நடக்குது. நீங்க ஏற்கனவே இருந்தது தானே, நீங்க விதைச்சது தானே. சரி சார், நீங்க ஆட்சிக்கு வந்த பிறகு நடந்தா திமுக பொறுப்பா, நீங்க பொறுப்பா? ஒரே கேள்வி, ஒரு பதில். கொஞ்சம் டைம் கொடுங்க சரி பண்றதுன்னு கேட்கிறாரு. அதை சொல்ல வேண்டியது தானே அவர் சிஎம்மா? அப்படி சொல்லலையே. நீங்க போதைப் பொருள் கலாச்சாரத்தை உள்ள கொண்டு வந்துட்டீங்க, நான் பொறுப்பு, எனக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்க. இதை சொல்லியிருந்தா பிரச்சனையே கிடையாது. என் மேல பழி போடாதீங்க. அந்த வார்த்தை தப்பு. பழியை தூக்கி நான் பழி போடாதீங்கன்னா ஒரு சம்பவத்தை நடக்க வைக்கிறது திமுக நடத்த வைக்குது. அப்படித்தானே மக்களை கொண்டு போய் பண்றாரு. அப்ப நான் என்ன கேட்கறேன்னா, என் மேல பழி போடாதீங்க அப்படின்னு ஒரு எதிர்கட்சியை பார்த்து நீங்க பேசுனீங்கன்னா எதிர்கட்சி ரிட்டாயர்ட் பண்ணாதா? பதில் கேட்காதா? இது பழி இல்லையா? நிதர்சனமா எல்லாம் முதலமைச்சர் எடுத்துக்க வேண்டிய. ரீல்ஸ் ஆட்சின்னு சொல்றீங்க, கவர்ச்சி அரசியல்னு சொல்றீங்க, நடிகர் அப்படியே வந்துட்டாருன்னு சொல்றீங்க. அப்படிலாம் இல்லைன்றது ஒரு விளக்கம் சொல்றாரு. அது நீங்க
பொதுக்கூட்ட மேடைகளில் சொல்லப்பட்டதற்கு திருச்சி பொதுக்கூட்ட மேடையை பயன்படுத்திட்டீங்க, முடிஞ்சு போச்சு. பொதுக்கூட்ட மேடைகளுக்கு பொதுக்கூட்ட மேடை. இங்க ஷார்ட் அண்ட் கிளீனா கிறிஸ்பா சட்டமன்றத்தை பயன்படுத்தி கேட்கப்படக்கூடிய கேள்விகளுக்கு நாகரிகமான முறையில் நாகரிகத்தை பின்பற்றி பதில் சொல்வது மட்டும்தான் மரபு. அதை செய்தாரா? கேட்ட எந்த கேள்வியும் பதில் சொல்லல சார். கரண்ட் கட்டுக்கு பத்தி திரும்பவும் வந்து வெள்ளரிக்கை கொடுவோம்னு எஸ்கேப் ஆயிட்டார் ஒரு அமைச்சர். எல்லாத்துக்கும் மேல முக்கியமா எஸ்கேப் ஆன அமைச்சர் வந்து தமிழ்நாட்டிலிருந்து முதலீடுகள் வெளியே செல்கிறது. டிஆர்பி ராஜா சார் எவ்வளவு வருத்தப்பட்டு அன்னைக்கு பிரைவேட்டாவே எனக்கு ஒரு மெசேஜ் இது பண்ணியிருந்தார். வருத்தப்பட்டு அதுல வந்து அவருடைய வேதனை தெரிஞ்சது. இது என்ன செய்யும் அப்படின்னு அவர் எழுதியிருக்காரு. நான் பிரைவேட்டா என்னன்னா இப்படி செய்யறதுனால என்ன ஆகும், ஏன்னா எவ்வளவு வருத்தம் இருக்கும் பாருங்க ஒரு தலைவருக்கு. They are trying to rage bite and deviate away from the real issues. It's sad that they don't care about investor sentiment. இது ரொம்ப முக்கியமானது. இன்வெஸ்டர்ஸ் உடைய சென்டிமெண்ட்டை பத்தி அவங்க புரிஞ்சிக்கல. They don't even understand that if investors see such absolute nonsense, then the investment climate in the state itself will get painted black. வரவனுக்கு எப்படி தோணும், என்னடா நடந்துகிட்டு இருக்கீங்க, எப்படி இங்க இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வருது? அப்ப நீங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னு ஒரு கிளைமேட் உருவாக்கணும். இப்ப இந்த மாதிரி ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டு போறேன், அவர் தான் அமைச்சர் நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு. இதெல்லாம் நீங்க எங்க பேசணும்? தெம்பு இருந்தா சட்டமன்றத்துக்குள்ள பேசணும். ஏன்னா அங்கதான் நீங்க அட்ரஸ் பண்றீங்க, அங்கதான் எதிர்கட்சி இருக்குது. அப்ப அதே நேரம் பேசுங்க அப்படின்னா நீங்க என்ன வேணா பேசிட்டு போயிடக்கூடாது. டேய் நாயா பேன் பேசினா அப்ப கேட்டு சும்மா இருப்பானா? எதிரிப்பான். அப்ப அப்படித்தானே பண்றாங்க. எந்திரிச்சு என்ன சார் பேசுறாங்க? 2 வயசு பிள்ளை திரும்ப கற்பழிச்சான், 4 வயசு பிள்ளை திரும்ப, இதெல்லாம் என்னது? அதை விட மோசமானது இதெல்லாம். அர்த்தமில்லாத பேச்சுக்களை பேசினா கேட்டு உட்காந்துருப்பாங்களா? அப்ப பார்ட்டி ஃபண்ட் அப்படின்னு பொதுவாக தான் வகிக்கும் பதவிக்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லாமல் ஒரு முதலமைச்சர் பேசுகிறார், அர்த்தம் இல்லாமல் பேசுகிறார். அப்ப எதிர்த்து அதுக்கு வந்து எதிர்கட்சி குரல் கொடுக்குது. அப்போ வேற வழி இல்லாம அப்புறமா திரும்ப வந்து எதிர்கட்சி இப்ப நான் பேச அனுமதிக்க மாட்டேன், முதலமைச்சர் பேசி முடிச்ச பிறகுதான் அனுமதிக்க முடியும்னு அடம் பிடிக்கிறாரு. இருந்தாலும் திமுக எதிர்த்தரப்பு வந்து விடாம நம்ம வந்து நீங்க பேச அனுமதிச்சே ஆகணும் அப்படின்னு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வலுவான எதிர்ப்பை ஒட்டி எதிர்கட்சி பேசுகிறார். எதிர்கட்சி என்ன சொல்றாரு? பார்ட்டி ஃபண்ட்னா யாருன்னு தெளிவா சொல்லுங்க, அப்படி சொல்லாம ஆதாரம் இல்லாம பேசுறது தப்பு அப்படின்னு சபாநாயகருடைய வேலையும் சேர்த்து அவர் பார்த்துட்டு வைக்கிறார். உட்காந்து திரும்ப ஆரம்பிக்கிறார் பார்ட்டி ஃபண்ட். அப்ப என்ன செய்வாங்க? இவ்வளவு போராட்டத்துக்கு பிறகு அது தன்னுடைய அனுமதியை வந்து ஜனநாயக பூர்வமாக சபாநாயகர்கிட்ட இருந்து பெற்று அதுக்கான பதிலையும் சொல்றாங்க, அப்படி பேசாதீங்க, அது முறை இல்லைன்னு. சபாநாயகர் அது சரியில்லைங்கிறார். சரி, அதுக்கு இருந்து பதில் சொல்லிருக்கலாம்ல. எத்தனை முறை சார்? நான் அதான் கேட்கிறேன். இப்ப நீங்க ஜனநாயக முறைப்படி கையிறப்பெல்லாம் பண்ண முடியாது, யார்ட்டையும் அடிச்சுக்கலாம் இருக்க முடியாது, சண்டை போட முடியாது. அப்ப அந்த நேரத்துல ஒரு முறை நீங்க சொல்றீங்க, முழு எதிர்ப்பையும் காட்டி சபாநாயகர் ஒருதலைபட்சமாக செயல்படுகிறார் என்பதில் மாற்று கருத்து இல்லை. இருந்தாலும் பரவாயில்ல, ஓரளவு முந்தின நாள் கொஞ்சம் நியாயமா செயல்பட்ட மாதிரி தெரிஞ்சுது எனக்கு, கொஞ்சம் கரெக்டா பேலன்ஸ்டா போனாருன்னு தெரிஞ்சுது. இந்த இடத்துல அவருடைய பேலன்ஸ் வந்து மிஸ் ஆயிருச்சு. ஏன்னா முதலமைச்சர் இவரையும் நீங்க உட்காந்து சொல்ல முடியாது, விட்டா அவரையும் சொல்லுவார் போல இருக்கு, அந்த மாதிரி தான் அவர் பேசுறாரு. ஆனால் ஒரு முறை இவர், அதுதான் உங்களுக்கு பதில் சொன்னேன், இவ்வளோ நேரம் அவர் பேசுறாரு ஒரு வன்மமாக, உண்மைக்கு புறம்பாக, ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் எவிடன்ஸ் ஒண்ணு கூட இல்லை. ஏதாவது ஒரு விஷயத்த புள்ளி விவரம் பேசினாரா? நீங்க சொல்லுங்க. ஒரு விஷயத்த புள்ளி விவரம் பேசினாரா? ஒரு விஷயத்துல புள்ளி விவரம் எப்படி கொண்டு வந்தோம், எப்படி கொண்டு வந்து நிறுத்திருக்கோம், என்ன பிளான் பண்ணியிருக்கிறோம், என்ன திட்டம் வச்சிருக்கிறோம், எப்படி சட்டம் ஒழுங்கை சீரா பாதுகாக்க போறோம், நடந்தது உண்மைதான், இவ்வளவு விஷயங்கள் நடந்திருக்கு, கம்பேரிட்டிவ்லி இவ்வளவு நடந்திருக்கு, இதை சரி பண்றது இவ்வளவு பண்ண போறோம், அதெல்லாம் ஒண்ணு இல்ல. அது ஒத்துக்கிறாருல, அதுக்காக தான் சிங்கப்பெண் அதிரடிப்படை வந்து உருவாக்கி இருக்கிறோம். அதுக்கு தான் நாங்க உங்களுக்கு ரிப்ளை கொடுத்துருக்கோம். அந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை என்பதே ஒரு ஏமாற்று வேலை. நீங்க ஒரு விளக்கம் சொல்றீங்க, நீங்க செய்யறதெல்லாம் நீங்க அதை ஏத்துக்க. சார் நான் ஒரே ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், நான் ஏத்துக்கல, நீங்க பதில் சொல்லலாம் விட்டுருங்க. உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், சிங்கப்பெண் அதிரடிப்படையால் வழக்கு பதிய முடியுமா முடியாதா? முடியாது சார். சிங்கப்பெண் அதிரடிப்படையால் எஃப்ஐஆர் போட முடியாது. அவங்களுக்கு அந்த இதான் பிரச்சனையே. சிங்கப்பெண் அப்படிங்கிற ஃபோர்ஸ் வந்து they cannot register எஃப்ஐஆர். இல்ல, ஏற்கனவே மகளிர் காவல் நிலையங்கள் இருக்குல்ல, மகளிர் காவல் நிலையம் மட்டும் தான் எஃப்ஐஆர் போட முடியும். இப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்க போனீங்கன்னா அந்த பிரச்சனை அட்ரஸ் பண்ணிட்டு சிங்கப்பெண் அனுப்புங்கன்னுவாங்க. சிங்கப்பெண் போவாங்க. அதை தான் உங்களுக்கு புரிய வச்சுட்டு இருக்கேன். சிங்கப்பெண் போவோம், போயிட்டு அவங்களை கூப்பிட்டு தான் வரணும். மிஞ்சி போனா ரீல்ஸ் எடுப்பாங்க, பாட்டுக்கு போவாங்க, ரீல்ஸ் எடுப்பாங்க சார், அவ்வளவுதான். அவங்க என்ன பண்றாங்க பாத்தீங்களா, ஒருத்தர் முடிய பிடிச்சி ஆஞ்சி அடிக்கிறாங்க. ஏய் இப்படி பண்ணுவியா, அப்படி பண்ணுவியான்னு ஆஞ்சி அடி வாங்குறான்ல, அவன் இடத்துல யோசிச்சுப்பாங்க அவன் என்ன பண்ணான்னு தெரியாது. நானா சொல்லல, இத ஒரு பொண்ணு என்ன பண்ணிருக்கு, குழந்தைய வச்சுக்கிட்டு பிச்சை எடுக்க வந்திருக்கு. அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிச்சை எடுக்க வந்திருக்கு. அப்ப வந்தப்ப எப்படி இந்த குழந்தைய வச்சிருக்கிற, உச்சி வெயில் 2 மணிக்கு குழந்தை இப்படி தூங்காதே அப்படி ஏதோ செடேட்டிவ் கொடுத்துருக்குற. அன்பார்ச்சுனேட்லி அந்த பொம்பளைக்கு அன்பார்ச்சுனேட்லி இவர் யாருன்னு சொன்னா, இந்த மாதிரி குழந்தைகளை வச்சு யாசகம் கேட்பதை எதிர்க்கக்கூடிய ஒரு என்ஜிஓ வச்சிருக்காரு. அவருக்கு எல்லா விவரமும் தெரியுது எப்படி என்ன ஏதுன்னு. அப்போ அந்த குழந்தைய பிடிச்சி இழுக்க வந்தா, நான் சிங்கப்பெண்ணை கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி அவர் மாட்டி விட பாரு சிங்கப்பெண் திட்டத்தில். அப்போ அவர் என்கிட்ட டீடைல் சொல்றாரு, நான் பாட்டுக்கு இப்படி பண்ண வந்தேங்க, என்ன சிங்கப்பெண்ணை இதுல வந்து மாட்டி விடலான்னு பாக்குறேன். இப்போ அவங்க வந்து அங்கங்க வீடியோ தூக்கிட்டு சுத்துறாங்க, ரீல்ஸ் வெறியில யாரையாவது பிடிச்சி எவனையாவது அடிச்சிடலாம். நமக்கே பயமா இருக்கு இதை பாக்குறப்ப. இது ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, சமூகத்துக்கு அந்த பயம் வேணும்ல. எந்த பயம்? நல்லவங்க எல்லாம் மாட்டிக்குவோம்ன்ற பயமா? இல்ல அப்படி இல்ல, சமூக விரோதிகளுக்கு ஒரு பயம் வேணும். அப்படி வேணும்னா அவங்களுக்கு ப்ராப்பரான அத்தாரிட்டி வேணும், அவங்களுக்கு அக்கௌண்டபிலிட்டி வேணும். அவங்களுக்கு எஃப்ஐஆர் போடுற அதிகாரமே கிடையாது, அவங்களுக்கு ஜூரிஸ்டிக்ஷன் லிமிட்டே கிடையாது சார்.
என்ன சார் பண்ணுவாங்க? எதுக்கு சார் சிங்கப்பெண்ணு? இல்ல அவங்க ஒரு இஷ்யூ அட்ரஸ் பண்றாங்கன்னா என்ன அவங்க காவல் நிலையத்துக்கு போய் அது எஃப்ஐஆர் போட முடியும்ல. இதுக்கு எதுக்கு சிங்கப்பெண் திட்டம்? அதுக்கு தான் உங்களுக்கு ஆளுமன் போலீஸ் ஸ்டேஷனே இருக்குதே. ஆளுமனுக்கு எல்லா பவரோட இருக்குதே. இதுதான் நம்ம சொல்றோம். இதை எது கேட்டா நீங்க எதை சொன்னாலும் குறை சொல்றீங்கன்னா நீங்க செய்யறதெல்லாம் குறையால இருக்குது. குறை மீனிங் வெறும் ரீல்ஸுக்காகவும் இதான் வர வேண்டியது இருக்கு பாயிண்ட். இப்ப அந்த அவங்க என்ன பண்றாங்க, போய் அங்க நின்று ஒருத்தர் பாவம் வேணும் உட்காந்துருக்கான் சீட்ல, பெண்கள் இடத்துல நீ எப்படி உட்காந்துருக்கேன், அவன் எங்க லாஸ்ட்ல உட்காந்து தூங்கிட்டான் முடியாத இயலாமையில. அப்புறம் அவன் உடனே அது ஒரு ரீல்ஸ், எங்க நின்றுக்க வேண்டியது கையை பின்னால கட்டிக்க வேண்டியது உடனே ரீல்ஸ் பண்றதுக்கு எதுக்கு சார் ஒரு நிர்வாகம்? இதைத்தான் தெளிவாக கேட்கிறோம். இது வந்து வாய் வாக்குல அவரை குறை சொல்வதற்காக சொல்வதல்ல, யதார்த்தமாக சமூகத்தில் நடப்பதைத்தான் சொல்றோம். இது குறைக்காக அல்ல. ஈவில்ஸ்னு டெவில்ஸ் பேசக்கூடாது அப்படின்னு சொன்னாரு. இதெல்லாம் சொன்னேன். இவருக்கு எழுதி கொடுத்தது அன்னைக்கு நான் போன வாட்டி சட்டமன்றத்தில் வந்து ஏன் இவர் இது பண்ணல, ஏன் பேசல அப்படின்னு கேட்கறப்ப, லாஸ்ட் டைம் சட்டமன்றத்தில் ஏன் பேசலன்னா அப்ப என்ன சொன்னாங்க, அவர் எழுதி கொடுக்குற ஒரு லீவு உண்மையிலேயே லீவுன்னு விகடன்ல எதையோ படித்தேன். அந்த மாதிரி சும்மா வந்து காதலை ஓதிட்டு போனதை வந்து பதில் சொல்லிட்டு போறது. இது வந்து எப்படி இருக்குன்னா சார், இது இந்த ஸ்டைலே, இது என்டையர் ஸ்டைலே நரேந்திர மோடி ஸ்டைல். இது என்டையர் ஸ்டைலே நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் போட்டு அவரை கூப்பிட்டு வராங்க மணிப்பூர் மேட்டர்ல பேச வைக்கிறதுக்காக வராரு. 56 நிமிடங்கள் சொல்லுங்களா, ஈவில் டெவில் பேசக்கூடாது. இதே மாதிரி அவர் ஒரு ஸ்டைல். 1967க்கு பிறகு தமிழ்நாட்டில் காங்கிரஸ் ஒன்னு பின்னால இருக்கிறோம்னா நோ கான்பிடன்ஸ் அப்படின்னு கத்துவாங்க கோரஸ். இந்த நக்கல் நையாண்டி, இந்த பாக்குறது, இதெல்லாம் வந்து இந்திய வரலாற்று 2 பேரும் தான் செய்வாங்க, ஒன்னு விஜய் இன்னொன்னு மோடி. அப்ப நீங்க மோடி மாதிரி அசைக்க முடியாத ஒரு விஜய்ன்னு சொல்ல வரீங்களா? இல்ல, அப்படி சொல்ல வரல. மோடி மாதிரி தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள நினைக்கிறார். இவர் மோடியும் அல்ல, இது குஜராத்தும் அல்ல, இவர் எதிர்ப்பது இத்துப்போன காங்கிரஸ் அல்ல, திராவிட சித்தாந்தத்தின் பின்புலம் கொண்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஆட்சி செய்திருந்த மாநிலம் இது. 2 வித்தியாசம். ஒரு போகல இத்துப்போன காங்கிரஸ் இல்லைன்னா 13 வருஷம் அவன் ஆட்சி செய்ய விட்டுட்டு என்ன போட்டு நோண்டிட்டு இருக்கானுங்க சார். என்ன நோண்ட தான் நான் அவங்களுக்கு தேவையில்லாம் பேச வேண்டியது வருது. நான் பாட்டுக்கு இருக்கிறேன், எனக்கு போனை போட வேண்டியது, நீ இப்படி அப்படி பேசலாம் அப்படி பேசலாம் நோன்றதுனால தான் இதெல்லாம் நான் சொல்றேன். இல்லை நான் பாட்டுக்கு இல்லைன்னா அவங்களை டச் பண்ண போறது. சரி, இப்ப மோடியோட அப்ரோச் தான் விஜயோட அப்ரோச். ஏன்னா கேளுங்க, மணிப்பூர் எவ்வளவு பிரைமான இஷ்யூ, அதுலயே அவர் என்ன பண்ணாருன்னு சொல்றேன். அந்த மாதிரி பேசிக்கிட்டு 57 நிமிடங்கள் தொடர்ந்து கலாய்க்கிறார் காங்கிரஸ், கலாய்க்கிறார் பதில் சொல்லாம. அதுவும் மணிப்பூர் எவ்வளவு பர்னிங் இஷ்யூ, தொடர்ந்து கலாய்க்கிறார். கலாய்க்கிறதுல அவங்க கத்திக்கிட்டே இருக்காங்க, மணிப்பூர் மணிப்பூர் மணிப்பூர்னு கத்துறாங்க. இவர் காதலே வாங்காம ஒரு பாட்டுக்கு இதே பேசுறாரு. ஒரு கட்டத்துல அவங்க எந்திரிச்சு வெளிநடப்பு பண்ணும்போது சொல்றாரு இதே நக்கல். எது அவன் போகும்போது, நான் சத்தமா ஏன் பேசுறேன்னு தெரியுமா, அவங்களுக்கு கேட்கணும்னு. இந்த நக்கல் நையாண்டி தான். ஏய் எங்க போறீங்க, நீங்க சொன்ன பாயிண்ட்டுக்கு வரப்போறேன். அவங்க சொன்ன பாயிண்ட்டுக்கு வரப்போறதுக்கு ஒன்றும் சாதாரண பாயிண்ட் இல்லை. அவங்க கேட்டுக்கிட்டு இருந்த பாயிண்ட், ஒரு மாநிலம் பற்றி எரிகிறது, அதில் உள்ள பெண்கள் கற்பழிக்கப்படுகிறார்கள், ஆண்கள் கொலை செய்யப்படுகிறார்கள், துப்பாக்கி சத்தம் இரவு பகல் பாராமல் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய மாநிலம், எரியுது மாநிலம். அந்த மாநிலத்தில் பேச சொன்ன சப்ஜெக்ட் எப்படி சொல்றாருன்னா, எங்க போறீங்க இருங்க வரையா, அவங்க பாயிண்ட்டுக்கு வரையா, எங்க போறீங்க அப்படின்னு அவங்க போயிட்ட பிறகு 57 நிமிஷம் கழிச்சு வெளிநடப்பு பண்ண பிறகு பேசுறாரு மணிப்பூரை பத்தி. அதேதான் விஜய். தெம்பும் திராணியும் ஆற்றலும் இருந்திருந்தால் எதிர்க்கட்சி தலைவர் அமர்ந்திருக்கக்கூடிய நேரத்தில் இப்படி காட்டியிருக்கணும். அவங்க போயிட்டாங்கன்னு தெரியும், அவங்க போகிறதுக்காகத்தான் இந்த அவதூறுகளை வீசினார். வெளிநடப்பு தானே சார் யதார்த்தம். நாளைக்கு இவரே எதிர்க்கட்சியில இருந்து இல்ல அந்த மொமெண்ட்டுக்காக தான் அவர் வெயிட் பண்ணிட்டு இருந்தார் நினைக்கிறேன். நிர்பந்திக்கிறார், ஒரு அநாகரிக செயலை வேண்டுமென்றே செய்கிறார். சட்டத்துக்கு புறம்பான எல்லாத்தையும் எதிர்கொண்டு ஆகணும்ல எதிர்க்கட்சி. சார் இதுவும் ஒரு எதிர்ப்பின் வடிவம் தானே சார். நாளைக்கு அவரே எதிர்க்கட்சியாக இருந்து ஒரு வாதத்துக்கு சொல்றேன், எதிர்க்கட்சி விஜய் எதிர்க்கட்சியாக இருந்து ஒரு வாதத்திற்கு எதிர்க்கட்சியாக இருந்து ஆளுங்கட்சிகள் மரபை மீறி யாராவது ஒன்றை செய்தால் ஒரு முறை கண்டிப்பார்கள், இருமுறை கண்டிப்பார்கள், தொடர்ந்து அதே செய்தால் உச்சபட்சமா என்ன செய்வாங்க? இதுதானே ஆண்டாண்டு காலமாக பாரம்பரியம் என்னது, இதுதானே. இது வெளிநடப்பு செய்யறோம், உங்களுக்கு சரி கிடையாது அப்படின்னு வெளிநடப்பு செய்யறோம். வெளிநடப்பு பண்ண வெளிநடப்பை அவர்கள் செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இவ்வளவு அநாகரிகமாக விஜய் நடந்து கொண்டார் என்று சொல்கிறேன். தொடர்ந்து அநாகரிகமாக. இன்னொன்னு, இத்தனை வருஷம் கழிச்சு இப்பதான் லைவ் அது வந்து மக்களால பார்க்க முடியுது, சட்டமன்றத்தில் என்ன நடக்குது அப்படின்றது. லாஸ்ட் டைம் கொஞ்சம் டெக்னிக்கல் இஷ்யூ இருக்கும். என்ன சொல்லப்பட்டதுன்னா, எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பேசும்பொழுது காட்டல அப்படிங்கிறத குற்றச்சாட்டு. லைவ் போன வாட்டி இருந்துட்டு தானே இருக்கு. இவங்க சொன்ன அதே டெக்னிக்கல் கிளிச் இவங்க என்ன சொன்னாங்க லாஸ்ட் டைம், கொஞ்ச நேரத்தை டக்குன்னு ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அப்ப கேட்டா டோட்டலாவே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. போன வாட்டி பிரச்சனை என்னன்னா, எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பேசும் பொழுது வீடியோவை காட்டல. நான் கூட மக்கள் மன்றத்தில் இருக்கும்போது பரந்தாமத்தோட டிஎம்கே கவர்மெண்ட் இருந்தது, மக்கள் மன்றத்தில் பரந்தாமன் சார் இருக்கும்போது அதிகமாக பேசிட்டே இருக்கும்போது டைம் விட்டு பேசிட்டே இருந்தார். இடையில ஒருத்தவங்க குறுக்கிட்டு, சரஸ்வதி என்ன பண்ணாங்க, அவங்க குறுக்கிட்டு பேசினாங்க. அப்போ உடனே அவர் சொன்னாரு, அம்மா பேசாதீங்க, நீங்க பேசுறதுல வராது அப்படின்னாரு. சார் இது சட்டமன்றம் இல்லை, நாங்க தந்தி போடுவோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. உடனே அவர் சொன்னாரு, எப்படி இருந்தாலும் ஆடியோ வராதுல்ல அப்படின்னாரு. அந்த மாதிரி வீடியோ தான்,
எதுக்கு இதை சொல்றேன்னா, வீடியோ தான் ஸ்டக் ஆச்சு. ஏதாவது எதிர்க்கட்சிகளை பேசும்போது வீடியோ ஸ்டக் ஆனதாக குற்றச்சாட்டு. அதுக்கப்புறம் அதுவும் சரியாயிடுச்சு. ஆனா இவங்க மொத்தத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டாங்க 2 நாளுக்கு முன்னால. டோட்டலாவே போயிட்டு இருந்துச்சு, பாதியில நின்றுச்சு அப்படியே. இவர் பேசுறப்ப பின்னால் அந்த அவை இவர் பேசுறப்ப, துணை சபாநாயகர் யாரோ பேசுறப்ப அதோட ஸ்டாப் ஆகி நின்றுச்சு. ஏன் கேள்வி கேட்கணும், டெக்னிக்கல் வச்சுருந்தாங்க. இதே தானடா நாங்களும் சொன்னோம். இப்போ வந்து 1000 ரூபாய் கொடுத்து விட்டு தகுதியுள்ள பெண்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுல தப்பு ஒன்றும் கிடையாது. ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கோ ஒரு பெண் டாக்டருக்கோ, டாக்டர் படிச்சு சந்தமாக இருக்கிற ஒரு பெண்ணுக்கு 1000 தரதுங்கிறது அவங்களுக்கு தேவையில்லாதது, அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா அது. இதுவே ஒரு தகுதியுள்ள பெண்களுக்கு கொடுத்தா பிரயோஜனப்படும், அடுத்த மாதங்கள் தருவதற்கு யூஸ் ஆகும் தகுதியில். ஆனால் இன்னைக்கு விஜய் என்ன செய்யறாரு, இப்போ அவங்களுக்கு இப்பதான் புரியுது. இன்னைக்கு விஜய் என்ன பண்றாரு, பிறக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்கும் தங்க முதலம் போடுவோம்னாரு. அறிக்கை என் கையில இருக்குது, அவர் பேசின வீடியோ கையில இருக்குது. ஆனால் அரசு மருத்துவமனையில் பிறக்கும் குழந்தைங்களுக்கு தான் போடுவோங்கிறாரு. என்ன பித்தலாட்டம் இது? இப்படிதான் நீங்க வரும்போது அப்படிதானே சார் போட முடியும், அப்படிதானே செய்ய முடியும். நல்லா நீட் இருக்குல்ல இந்த விலக்குன்னு வார்த்தை? பேசுறீங்க. நீட் விலக்கு நல்லா யாரு? இருக்குல்ல? நல்லா இருக்குல்ல? அரசு கல்லூரியில் சேர்ற மாணவர்களுக்கு தானே. நல்லா இருக்குல்ல இந்த வார்த்தை? அப்படிதானே செய்ய முடியும். அப்ப இப்பதானே உங்களுக்கு புரியுது. அப்புறம் ஏன் மலத்தை வாரி வீசுனீங்க திமுக மேல? சேர வாரி வீசல, புழுதி வாரி வீசல, மலத்தை வாரி வீசுனீங்க. ஒரே வார்த்தையில தீய சக்தி திமுக. இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சி அட்டன் பண்ணிட்டு வர்றேன், இளைஞர்கள் கேள்வி கேட்பாங்கன்னாங்க. நான் வந்து உடனே முத்தமிழர் கலைஞர் இதை செஞ்சாரு, அதை செஞ்சாரு, அதை தொட்டு தான் இது நடந்துச்சுங்க. அப்போ அவர் கேட்கும்போது எனக்கு என்னதான் கேள்வி கேட்கிறாரு, எனக்கு வரலாறுலாம் வேற, நான் பிரசன்ட் என்ன பண்றீங்கன்னு. வரலாறே இல்லாம பிரசன்ட் எப்படி பேசுவீங்க? இப்படி ஒரு கூட்டத்தை உருவாக்க வேண்டும் என்பதால் விஜயுடைய நோக்கம், திட்டம். அதனுடைய விளைவு தான் ஒரு நடிகை, விஜய்க்கு நெருக்கமான ஒரு நடிகை, அந்த நடிகையை குறை சொல்கிறார்கள், அந்த நடிகையை தவறு சொல்கிறார்கள். அவங்க வந்து சிஎம் கான்வாயில வந்தது எவ்வளவு பெரிய தப்பு, இவ ஏன் வந்தா அப்படின்னு வாய அடிச்சுக்கிறாங்க. ஒரு சிஎம் அனுமதிக்காமல் ஒரு அவருடைய புரோட்டோகால்ல உள்ள அந்த பாதுகாப்புக்குள்ள ஒரு பெண் உள்ள வர முடியுமா? அது அவரோட தனிப்பட்ட விருப்பம் இல்ல. நான் கேட்கறது அதுக்காக தான். நான் யார் பேரையும் சொல்லல, எதுவும் சொல்லல. அவரை குறை சொல்கிறார்கள் அவருடைய ஆதரவாளர்கள். நான் அவருடைய தப்புன்னு கூட சொல்லலையே. அதை அந்த பெண்ணை அவங்களுக்கு பிடிக்காம இருக்காது. அது சரி, அந்த பிடிக்காம போனதான் நியாயம் இல்லைங்கிறேன். உங்கள் கோபம் இவர் மேல வந்திருக்கணும். இவர் முதலமைச்சர், இவர் அனுமதிக்காமல் ஒரு 3வது நபர் அவருடைய கன்வாய்க்குள்ள நுழைய முடியாது. அவங்களுக்கு பிடிச்சவர்ல விஜய், அவர் மேல கோபம் வராது. உங்களுக்கு பிடித்தது பிடிக்காததை வைத்துத்தான் நீங்கள் பேசுகிறீர்களே தவிர நியாயம் தர்மம் உங்களிடத்தில் இல்லை. இதுதான் உங்கள் வாயிலாக நான் சபைக்கு சொல்ல விரும்புவது. உங்களுக்கு பிடிச்சது பிடிக்கல என்னமோ. சட்டமன்றத்துல கேக் வச்சப்ப கூட கட் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு போன சிஎம் நானா சொல்லணும். இப்போ அடுத்த பையன் நானே சொல்லணும். அதானே, நான் சொல்ல மாட்டேன். ஏற்கனவே இதை சொன்னதுக்கு தான் 2 பேர் வீட்டுல போய் போலீஸ் நிக்குதான். என்ன அந்த மாதிரி எதிர்ப்பு. அந்த கைது நடவடிக்கைகளை எப்படி பாக்குறீங்க? அதுதான் சார், கோழைத்தனம், சுத்த கோழைத்தனம், 3ஆம் தர கோழைத்தனம், அயோக்கியத்தனமான கோழைத்தனம். எதிர்ப்புகளை சந்திக்க இயலாத, தன்னை எதிர்த்து கேள்வி கேட்கின்ற கேள்வி கணைகளை சந்திக்க இயலாமல் மறுநாள் போய் ஹோம்ஒர்க் செய்து மனப்பாடம் செய்து கொண்டு வரக்கூடிய ஒரு முதலமைச்சரிடத்திலே தன்னை எதிர்ப்பவர்களை இப்படித்தான் அவர் கையாள்வார். ஏற்கனவே 2-3 பேருக்கு குண்டாஸ் போட்டாச்சு. இனிமே இதெல்லாம் சரித்திரத்தில் இதை விட பெரிய அழுத்தமானவர்களை, இதை விட பெரிய அநியாயக்காரர்களை 91-96 ஜெயலலிதா பீரியடை விட தமிழ்நாடு சந்திக்காத ஒரு அழுத்தம் கிடையாது. ஜென்சி டிஎம்கே அதை ஏற்பாடு செய்தவர்கள ஒருத்தர் கைது பண்ணிருக்காங்க. பண்ணல, வீட்டுக்கு போயிருக்காங்க, வீட்டுக்கு போய் விசாரிச்சிருக்காங்க, பேர் போட்டிருக்காங்க. ஆனா அதெல்லாம் ஒரு காமெடி ஜோக்குன்னு தானே அவர் சொன்னாரு. அதை ஒரு சீரியஸா எடுத்துக்க வேண்டிய அவசியம். நீங்க விஜய் சட்டமன்றத்தில் பேசுறதும் பொதுக்கூட்டத்தில் பேசுறதும் தலைவர்கள் பேசுறதுலாம் குறிப்பிட்டவர் பேச மாட்டாரு. இந்த சோசியல் மீடியால என்ன வருதோ அதுக்கு தான் அவர் பதில் சொல்லிட்டு இருப்பாரு. ஏன்னா அவங்க ஆளுங்க அப்பதான் ரீல்ஸ் போடுவாங்க. அவங்களுக்கு இது ரொம்ப ஹர்ட் ஆகுது. அந்த ஜென்சிங்கிறது சொல்லிக்குவாங்க, அது ஒண்ணு இல்லை, என்ன இல்லை, களத்தில் எழுச்சியாக வருகிறது. தலைவர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா? நான் ஒரு இன்சைட் இது தரேன் உங்களுக்கு, உள்ள நடந்த சம்பவம் சொல்றேன். அவரே என்ன சொல்றாரு தெரியுமா? நீங்க சுதந்திரமா செயல்படுங்க தான் சொல்லியிருக்காரு அந்த ஜென்சியை, அந்த டீமையே. அங்கங்கே சுதந்திரமா நீங்க நடந்துட்டு இருக்கா. நிஜமா எந்த கட்சியுடைய பேக்கிங்ல நடக்கல, அது திமுக பேக்கிங்ல அறவே நடக்கல. ஆங்காங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் யாருக்கெல்லாம் இந்த லெகசியின் மீது விசுவாசம் இருக்கிறதோ, முத்தமிழறிஞர் கலைஞர் இந்த மண்ணை ஆண்ட பிறகுதான் சார், சிம்பிளா கான்ஃபிடென்ஷியல் ரிப்போர்ட் சிஸ்டம்னு ஒன்று இருந்துச்சு. நம்ம ஷார்ட்டாக ஒரு உதாரணம் சொல்லணும்னா, உங்களுக்கு எல்லா தகுதியும் இருக்கும். கான்ஃபிடென்ஷியல் ரிப்போர்ட் சிஸ்டம்னு ஒன்று வச்சு என்ன பண்ணுவான், உங்களுக்கு வரமாட்டான், உங்களுக்கு ப்ரமோஷன் வராது, நீங்கள் அந்த இடத்துக்கு வரமாட்டீங்க, எனக்கு அப்புறம் நீங்கள் தான் வரணும், அந்த இடத்துல இருப்பீங்க, நீங்கள் வரமாட்டீங்க, பாலாஜி வந்துடுவார். இது எப்படி சாத்தியம்னு கேட்டால், கான்ஃபிடென்ஷியல் ரிப்போர்ட் சிஸ்டம் வந்துச்சு, அதனால் அவர் தர முடியாது. உங்களுடைய சாதிய காரணத்தினால், உங்களுடைய மத காரணத்தினால், ஏதோ ஒரு காரணத்தினால் உங்களுக்கு வராது. இந்த கான்ஃபிடென்ஷியல் ரிப்போர்ட் சிஸ்டத்தை ஒழித்து தகுதி படைத்தவர்கள் மட்டுமே அந்த இடத்துக்கு வர வேண்டும் என்று சாதிய பாகுபாடு உடைத்தவர் கலைஞர். இதன் மூலமாக பலன் பெற்றவர்கள் யாராவது 4 பேருடைய பிள்ளைங்களுக்கு இந்த எண்ணம் இருக்காது. அப்படி சிந்தனை சித்தாந்த தெளிவு உள்ள இளைஞர்கள் ஒன்று. அப்படி நீங்க சொல்ற மாதிரி சித்தாந்தத்தின் மீது, தத்துவத்தின் மீது நம்பிக்கை இருந்து பேசலாம். நான் உதயணன் தம்பிடா அப்படின்னு அதே வெர்ஷன் மாதிரி இருக்கே இது. சார், நான் உதயணன் தம்பிடா அப்படின்னு சொல்றான். நீ எதுக்காகடா உதயணன் தம்பி அப்படின்னு கேட்கும்போது,
சமூகத்திலே பாகுபாடுகளை விதைக்கக்கூடிய சனாதன தர்மத்துக்கு எதிராக நின்று பேசி அதற்காக வழக்கு வாங்கி களத்தில் எது வந்தாலும் நிற்பேன், எத்தனை வழக்கு வந்தாலும் நிற்பேன் என்று சொன்ன உதயநாத் தம்பிடான்னு சொல்லுவான். நீங்க விஜயநாத் தம்பின்னு சொல்றது ஒன்று சொல்லுங்க, ஒன்று சொல்லுங்க. நான் விஜயநாத் தம்பிடா அப்படின்னு ஒருத்தன் சொல்றான், ஒன்று சொல்லுங்க. நான் ஒன்று சொல்லிட்டேன். அதுவும் இந்தியா முழுக்க ஃபேமஸான உதாரணம். நேத்து கூட எனக்கு பத்மஜா ஜோஷி ஃபோன் பண்ணாங்க, விவாதத்தை கலந்துக்கிறீங்களா, இந்த இதுக்கு அந்த சனாதன் ரோ சப்தம் கலந்துக்கிறீங்களான்னு. நேற்று வரைக்கும் பாயிலிங் இஷ்யூ அது. அதுல உறுதியா நின்ற ஒரு தலைவர் அவர். நீங்க ஒன்று சொல்லுங்க, ஒரு உதாரணம் சொல்லுங்க, ஒரே ஒரு உதாரணம். அவங்க தான் சொல்லணும், நான் எதுக்கு சொல்லணும்? நீங்க தானே கேள்வி கேட்டீங்க. அப்ப நான் உங்களுக்கு கட்சிக்காரரை கூட்ட முடியும். ஒண்ணு சொல்லுங்க. நான் சார் சொல்றதுல தப்பு இல்லை சார். நான் வந்து பெரியார் பேரண்டா சொல்லலாமே, கலைஞர் உடன்பிறப்படா சொல்லலாமே. ஏன் சொல்றோங்கிறதா கொஸ்டின். அந்த வார்த்தையே தப்பு கிடையாது. ஆனா அந்த நாங்க ப்ரௌட் கொத்தூஸ் அதெல்லாம் நீங்க ஆதரிக்கலையா சார்? இளைஞர்கள் அவங்க என்ன, அது கூட நீங்க ஃபுல் கான்டெக்ஸ்டோட பாத்தீங்கன்னா, நான் கூட தான் பேசும்போது என்ன சொன்னேன், ஒப்பாரியா? ஆமா ஒப்பாரி தான். அதை மட்டும் கட் பண்ணி போட்டானுங்க. நான் என்ன சொன்னேன், ஒப்பாரின்னா ஊரே ஒப்பாரி வச்சு அழுவுதுரா. சூலூர்ல ஒப்பாரி வச்சு அழுகுறாங்க, அந்த ஒப்பாரி வச்சு அழுகுறாங்க. ஒப்பாரின்னா ஒப்பாரி தான் அப்படின்னு. நீ கோட் சூட்டு போட்டது நான் போடக்கூடாதா அப்படின்னு கேட்குற. நீ கோட் சூட்டு போட்டது எங்களுக்கு பிரச்சனை இல்லை, உனக்கு ஓட்டு போட தான் பிரச்சனைன்னு பேசியிருந்தேன். அதையே கட் பண்ணி ஓட்டிட்டாங்க. அது நடந்துட்டு போட்ட மக்கள் வந்து கான்டெக்ட்டை பார்க்குறாங்க, நடக்கிற சம்பவத்தை பார்க்குறாங்க. அது இளைஞர்கள் ஒரு உத்வேகத்தில் என்ன பேசினார்கள், அந்த கான்டெக்ட் என்னென்ன காட்டாம, நீங்க நாங்க வந்து சமூக நீதிக்கு நிக்கிறது, நியாயத்துக்கு நிக்கிறது, தர்மத்துக்கு நிக்கிறது வந்து நீங்க கொத்தடிமைன்னு சொன்னீங்கன்னா இருந்துட்டு போறோம் அப்படிங்கிறான். அதுல என்ன தவறு இருக்கு? அவன் நீங்க அப்படி ஒரு பேர் எனக்கு வைக்கிறீங்க, இப்படி பண்றதுனா சார். ஒரு காலத்தில் சுதந்திர போராட்டத்துக்கு நின்றவர்களுக்கு பேர் என்ன? நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் படையில் பங்கெடுத்தவருக்கு பேர் என்ன? ஒரு காலத்தில் ஆங்கிலேயர்கள் பார்வையில் அவருக்கு பேர் என்ன? இல்ல தீவிரவாதி. இருந்துட்டு போறேன்னு. அப்படிதான் இது. நான் சமூக நீதியை பேசுறேன். பெரியாரே சொல்லியிருக்காரு, நானும் ஒரு தேச விரோதி தான். அப்படிதான் இது. நீங்க பகத்சிங் ஒரு காலத்து தீவிரவாதின்னு சொன்னீங்கன்னா ஆமா தீவிரவாதி தான். நீங்க நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஒரு காலத்து தீவிரவாதி, ஆமா தீவிரவாதி தான். ஒரு எறும்பு கூட மிதிச்சு கொல்லக்கூடாதுன்னு நினைக்கிற மகாத்மா காந்திக்கு அந்த பேர் தான். ஏன்னா ஒரு ஆளுகின்ற ஆங்கிலேயர்கள் எதிராக இருந்தாரு அப்படின்னு. அந்த மாதிரியாக சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை தான் இது. நீங்க அப்படி சொல்றதுனால எங்களுக்கு கொத்துன்னு சொல்றீங்களா, கொத்துசுன்னு சொல்றீங்களா? ஆமா நாங்க கொத்துசு தானே அந்த மாணவர்கள் பேசும்போது பேசுறாங்கன்னா அப்படிதான் அதை எடுத்துக்கணும். அதை கான்டெக்ட்ல இருந்து கட் பண்ணி போடுறதோ, உணர்ச்சி வசப்பட்டு பேசக்கூடிய வார்த்தைகளை மட்டுமே மையப்படுத்த அவன் எவ்வளவு விஷயம் பேசுறான். நான் என்ன பண்ண, எவ்வளவு அறிவுபூர்வமான விவாதங்கள் நடக்குது பாருங்க. அதெல்லாம் அந்த ஜென்சி மீட்ல எவ்வளவு அறிவுபூர்வமான விவாதங்கள். கட்சியுடைய எந்த தொடர்பு, கட்சியுடைய நிர்வாகிகள் போறதில்லை. அந்த ஃபர்ஸ்ட் மீட்டை தவிர, அது அவங்களுக்கு சப்போர்ட், ஒரு டோக்கன் ஆஃப் சப்போர்ட், அது அவ்வளவுதான். அதை தவிர எந்த இடத்திலும் கட்சியுடைய முக்கிய நிர்வாகிகள் யாரும் கலந்து கொள்வது கிடையாது. இளைஞர்கள் மட்டுமே எழுச்சியாக கலந்து கொண்டு திராவிட முன்னேற்ற கழகம் இந்த மண்ணுக்கு என்ன செய்தது, முத்தமிழறிஞர் கலைஞர் என்ன செய்தார், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்ன செய்தார், அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் எப்படி எதிர்கால நம்பிக்கையாக திகழ்கிறார் என்பதை மட்டுமே நன்றி உணர்வோடு அதை உணரக்கூடிய, அதை அலுவலாகக்கூடிய ஒரு இளைஞர் சமூகம் தான் ஜென்சி. அதுல பேசுறப்ப பழனி பாபா சொல்ற மாதிரி அள்ளி போட்டு 50 படியே விட்டான், செதனதே பார்த்துக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு பார்க்கணும். நன்றி. பல்வேறு விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி.